மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றார் துரை வைகோ. கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. நடந்தவைகள் நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று துரை வைகோ அவர்கள் கூறியதோடு இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம், நடந்தவைகள் துரை வைகோவும் மல்லை சத்யாவும் மனம் விட்டு பேசி ஆரத்தழுவி சமாதானம் அடைந்ததாக வைகோ விளக்கம். பிரச்சனையை இருவரும் நாகரிகமாக கையாண்டதாகவும் பேட்டி. தந்தை போன்ற மல்லை சத்யாவின் அரசியல் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று துரை வைகோ பேட்டி. அந்த இறுதி முடிவில் இயக்க நலன், இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம். அதுக்காண்டி நம்ம இந்த நேரத்தில் மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். வருத்தம் தெரிவித்தேன் என்றும் வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் மல்லை சத்யா உறுதி. இணைந்து இந்த இயக்கத்தை என் லட்சிய தலைவர் வைகோ அவர்கள் கண்ட கனவுகளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழ்நாடு வருவார் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தகவல். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர வைப்பது அமித்ஷாவின் பொறுப்பு என்றும் திண்டுக்கல் விழாவில் பேச்சு. வாணியம்பாடி அருகே கிரேன் மூலமாக தூக்கிய போது தவறி விழுந்த தோல் தொழிற்சாலை இயந்திரம். சுமை தூக்கும் தொழிலாளி உயிரிழந்த சோகம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. அருந்து கிடந்த மின்கம்பி மீது தெரியாமல் கால் வைத்ததால் விபரீதம். பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். திமுகவை மட்டுமே விசிக நம்பியிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று திருமாவளவன் பேச்சு. திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கருத்து கூறுவதால் அவதூறு பரப்பப்படுவதாக விசிக நிர்வாகிகள் மத்தியில் முகநூலில் உரை. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி. அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் உதகை, கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திருப்பரப்பு அருவியிலும் குவிந்து உற்சாக குளியல். உதகை அரசு ரோஜா பூங்காவில் அலைமோதும் கூட்டம். ஒலிபெருக்கி மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரைகளை வழங்கிய வனத்துறை ஊழியர்கள். கோடை வெப்பத்தை தணிக்க குற்றால அருவிகளில் குடும்பத்துடன் நீராட குவிந்த சுற்றுலா பயணிகள். தேனி அருகே முல்லை பெரியாறு தடுப்பணையிலும் குளித்து விளையாடிய கிராம மக்கள்.
விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் சென்ற மின்சார பயணிகள் ரயிலில் மதுராந்தகம் அருகே புகை வந்ததால் பரபரப்பு. சக்கரத்தில் பிரேக் ஷூ உரசி நின்றதால் 40 நிமிட தாமதத்திற்கு பிறகு புறப்பட்டது. ஈஸ்டர் பண்டிகையொட்டி நாகை வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஏராளமானோர் வழிபாடு. கடற்கரையில் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி. பிளே ஆஃப் வாய்ப்பு கனவை தக்க வைத்துக் கொள்ளப் போவது யார்? சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு 7:30 மணிக்கு வான்கிடவில் பலப்பரீட்சை. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா முடிவை வாபஸ் பெற்றார் துரை வைகோ. கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பிறகு பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. நடந்தவைகள் நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று துரை வைகோ அவர்கள் கூறியதோடு இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம், நடந்தவைகள் துரை வைகோவும் மல்லை சத்யாவும் மனம் விட்டு பேசி ஆரத்தழுவி சமாதானம் அடைந்ததாக வைகோ விளக்கம். பிரச்சனையை இருவரும் நாகரிகமாக கையாண்டதாகவும் பேட்டி. தந்தை போன்ற மல்லை சத்யாவின் அரசியல் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று துரை வைகோ பேட்டி. அந்த இறுதி முடிவுல வந்து இயக்க நலன், இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம். அதுக்காண்டி வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து மீண்டும் நான் முதன்மை செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். வருத்தம் தெரிவித்தேன் என்றும் வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் மல்லை சத்யா உறுதி. இணைந்து இந்த இயக்கத்தை என் லட்சிய தலைவர் வைகோ அவர்கள் கண்ட கனவுகளை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழ்நாடு வருவார் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தகவல். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர வைப்பது அமித்ஷாவின் பொறுப்பு என்றும் திண்டுக்கல் விழாவில் பேச்சு. வாணியம்பாடி அருகே கிரேன் மூலமாக தூக்கிய போது தவறி விழுந்த தோல் தொழிற்சாலை இயந்திரம். சுமை தூக்கும் தொழிலாளி உயிரிழந்த சோகம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழப்பு. அருந்து கிடந்த மின்கம்பி மீது தெரியாமல் கால் வைத்ததால் விபரீதம். பெண்கள் குறித்து இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். திமுகவை மட்டுமே விசிக நம்பியிருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று திருமாவளவன் பேச்சு. திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கருத்து கூறுவதால் அவதூறு பரப்பப்படுவதாக விசிக நிர்வாகிகள் மத்தியில் முகநூலில் உரை. திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி. அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோடை
கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் உதகை கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். திருப்பரப்பு அருவியிலும் குவிந்து உற்சாக குளியல். உதகை அரசு ரோஜா பூங்காவில் அலைமோதும் கூட்டம். ஒலிபெருக்கி மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரைகளை வழங்கிய வனத்துறை ஊழியர்கள். கோடை வெப்பத்தை தணிக்க குற்றால அருவிகளில் குடும்பத்துடன் நீராட குவிந்த சுற்றுலா பயணிகள். தேனி அருகே முல்லை பெரியாறு தடுப்பணையிலும் குளித்து விளையாடிய கிராம மக்கள். விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் சென்ற மின்சார பயணிகள் ரயிலில் மதுராந்தகம் அருகே புகை வந்ததால் பரபரப்பு. சக்கரத்தில் பிரேக் ஷூ உரசி நின்றதால் 40 நிமிட தாமதத்திற்கு பிறகு புறப்பட்டது. ஈஸ்டர் பண்டிகையொட்டி நாகை வேளாங்கண்ணி ஆலயத்தில் ஏராளமானோர் வழிபாடு. கடற்கரையில் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி. பிளே ஆஃப் வாய்ப்பு கனவை தக்க வைத்துக் கொள்ளப் போவது யார்? சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு 7:30 மணிக்கு வான்கிடவில் பலப்பரீட்சை.